அக்கேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானும் என் பிஎன்சியும். பட் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கணும். அப்படியே சுற்றி அங்கங்கே எல்லோரும் சிரிப்பாங்க, ஃபோட்டோ எடுப்போம், நல்லாயிருக்கும். அக்கா லேட் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. So no more words to say. கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. இவளோடு நடந்தேனா இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா. உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா. உயிரே உயிரே உறையும் கோயிலில் தான் போய் பார்த்தோம். நான் கோயிலில் போய் பார்க்குறப்ப ரிஜெக்ட் பண்ணுவான்னு நினச்சி தான் போய் பார்த்தேன். என்ன என் மூஞ்சியில் தெரிஞ்சதா இல்லை நான் என்ன பேசினேன்னு தெரில, அக்செப்ட் பண்ணிட்டா. சாரை ஃபோட்டோவில் பார்த்தப்ப எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருச்சு. நேரில் போய் சரி பேசி பார்ப்போம், கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே சொல்லிடலாங்கிற தாட்டில் தான் போனேன். இவரை மாதிரி நான் ரிஜெக்ட் பண்ணலாங்கிற தாட்லலாம் போகல. நான் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்ல, நீ ரிஜெக்ட் பண்ணின்னு நினச்சி வந்தேன்னு. கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குறும்பு பிடிச்ச பொண்ணு. ஆனால் நம்ம ரொம்ப பாசமாக பார்த்து நமக்கு மேலே பாசமாக பார்த்துக்கலாம். இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துலேயும் ரொம்ப பொறுமையாக எல்லா திங்ஸையும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோபம் வர மாட்டேங்குது சாருக்கு. அது ஒரு நல்ல கேரக்டர் பார்த்தேன். அப்புறம் இவங்க மேலே எவ்வளோ ட்ரஸ்ட் வேணாலும் வைக்கலாம். அந்த ட்ரஸ்ட்டை வந்து எனக்கும் வந்து பிரேக் பண்ண மாட்டாங்கன்னு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் ரொம்ப பிடிச்சிருந்தது. கல்யாணம் ஆன மாதிரி தெரியல கரெக்டாக. இல்லை இல்லை, வி ஆர் மேரிட். பொய் பூசாதனே சங்களே உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா. உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா.
எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் தான் வந்தது. நாங்கள் அவங்கள வந்து இன்னும் குட்டி பையனாக பார்த்த ஞாபகமாக தான் இவ்வளோ பெரிய பையனாகி கல்யாணம் பண்ணுறங்கிறது ரொம்ப எங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. மணவர டெக்கரேஷன் இருந்துங்க, நாங்கள் நினைச்சதோடவே எல்லாமே எல்லாமே நல்லா நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. திருப்தியா இருந்தது, மனசுக்கு திருப்தியா இருந்தது.